ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிசைரோட எபிசோட் 15. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஸோ இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே வெண்லாங்க தான் காட்டுறாங்க. வெண்லாங் மொபைலை வச்சு புலம்பிக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. கவுட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு உன்னோட ஒமேகாவோட ஃபோட்டோ வேணும்னு. அவங்க கிட்ட ஃபோட்டோலாம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ரொம்ப பண்ணாதங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கு அவனுக்கு. என்ன ஏன் இக்னோர் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கவுட்டு கிட்ட கேட்க, கவுட்டு எந்த மெசேஜுமே பண்ணல. ஏன் ஒமேகா அவ்வளோ இம்பார்ட்டன் அவனுக்குன்னு சொல்லி கேட்குறான். அப்பயே ரிப்ளை எதுவும் வரல. இவனுக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கு. மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் காவுட்டு தூங்கிட்டான் போல. சார் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காரு. ஸோ டயர்டில் தூங்கிட்டான் போல இருக்கு. அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இவன் சும்மா விடுற மாதிரி தெரியல. கண்டினியூவா அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். ஃபோன் வேற டொயின் அடிச்சுட்டே இருக்கு. டக்குன்னு எடுத்து பார்க்குறான். அடுத்த ஒமேகாவை பற்றி அவன் கேட்ட அந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு கடுப்பா இருக்கு. பதில் எதுவுமே சொல்லல. அமைதியா இருக்கான். செங்கு புரியுது. ஏய், நீ என்னோட மெசேஜ் பார்த்துட்டு ஏன் ரிப்ளை பண்ணல, தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். சரி ரிப்ளை பண்ணலான்ட்டு என்னன்னு சொல்லி கேட்கலான்னு பார்க்குறான். தூங்கிட்டியா, என்ன மெசேஜ் பண்ணுன்னு கண்டினியூவாக அவன் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். இவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. நான் இன்னும் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வெண்லாங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறான். பட் அவனுக்கு மெசேஜ் பண்ணவே தோணல. சரி தூங்கு, காலையில் நீ ரிப்ளை பண்ணாவே போதும், குட் நைட் அப்படிங்கிற மாதிரி வெண்லாங் சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் கவுட்டும் ரிப்ளை எதுவும் பண்ணல. சரி ஓகே, அவனே தூங்க சொல்லிட்டான். நாளைக்கு தானே ரிப்ளை பண்ண சொல்லியிருக்கான். எதுக்கு வேணா நம்ம ரிப்ளை பண்ணிட்டோன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. பட் அப்படியே ஒரு மாதிரி சாரோட மூஞ்சியே சின்னதாயிடுச்சு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட ரிப்ளை வருமானு சொல்லி மறுபடியும் பார்க்குறான். எல்லாம் பார்த்துட்டே இருக்கான், வரவே இல்லை. பட் கவுட்டு போனது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவனால எதிர்பார்க்கவே முடியல. அவனோட ரூம் எல்லாமே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. அவனை ரொம்ப இவன் மிஸ் பண்றான் போல. திடீர்னு அவன் விட்டுட்டு போனனால இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவனோட போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். அவன் இருக்கிற மாதிரியே இருக்கு அந்த வீட்டுல. எங்க பார்த்தாலும் அவனை பத்தியே தோணிட்டே இருக்கு. அவனோட நெஞ்சு ஒரு பாரமாட்டம் இருக்கு. ஏன்னா இவன் போயிட்டான் அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர் மட்டும் கேக்குது. அதே மாதிரி வெண்லாங்க அப்படியே சோகமாவே உட்கார்ந்து இருக்கிறான். அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் காலையில ஆபீஸ்க்கு வந்துட்டான் வெண்லாங். அப்பயும் கவுட்டு கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. இவன் காலையில ரிப்ளை பண்ணேன்னு சொல்லியிருப்பான்ல, ஏன் அவன் இன்னும் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி இவனே புலம்பிக்கிட்டே இருக்கான். மொபைல பாத்துக்கிட்டே இருக்கான். எதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் அதுக்கும் ரிப்ளை வரல. என்னடா இவன் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறான், என்ன பண்ணலாங்கிற மாதிரி போனை கையில வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கான். ரிப்ளை வருமானு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்பவும் இவனுக்கு ரிப்ளை எதுவுமே வரல. அப்புறம் கடுப்பாயிடுச்சு. இப்ப மட்டும் நீ ரிப்ளை பண்ணல, அவ்வளவுதான் சரியா, இதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் பண்ணவே மாட்டேன், நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போனை கீழே வச்சிட்டான். கீழே வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, எதுக்கு இப்படி மெசேஜ் பண்ணுன்ட்டு வேகமா அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டான். என்னதான் பண்ண அவன் ரிப்ளை பண்ணுவாங்கிற மாதிரி போனை பார்த்துட்டே இருக்கான். அவன் கிட்ட இருந்து ரிப்ளை வரல. இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உட்காரான், எந்திரிக்கிறான், நடக்கிறான். இப்படியே அந்த மூமெண்ட் கொஞ்ச நேரம் போய்கிட்டே இருக்க, சரி ஃபைனலி அவன் கிட்ட ஏதாவது கேட்கலான்னு சொல்லிட்டு, கவுட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல பணத்தை திரும்ப கொடுத்துருவேன், எப்ப கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அட்லீஸ்ட் அப்படியாவது கோவத்துல ஏதாவது மெசேஜ் பண்ணுவா, ரிப்ளை பண்ணுவா அப்படிங்கிற கதையும் அந்த மாதிரி பண்ணிருப்பான். கவுட்டு சொல்லு, நீ எப்ப தர, நீ சொன்ன வேட நீ காப்பாத்துவீல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மெசேஜ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கான். கவுட்டுக்கு ஒரே வாமிட் போல. சார் வாமிட் பண்ணிட்டு அப்பதான் வந்து பாக்குறாரு. கரெக்டா வந்தோடனே இந்த மெசேஜ் வேற வருதா, அதை பார்த்தனுமே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இவனுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி அவன் கிட்ட வாங்கின பணத்தை எப்படின்னு திரும்ப கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு அவன் பணம் அனுப்பிட்டான். ஃபுல்லா இவன் அனுப்பிட்டான். ஸோ இவன் கிட்ட சுத்தமா காசே இல்லை, ரொம்பவே கம்மியாவே இருக்கு அக்கௌண்ட்ல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் பரவாயில்ல, அவன் கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. திரும்ப பார்த்தா இவன் அப்பா கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு. அந்த போனை இவன் எடுக்கவே இல்லை. ஸோ டக்குன்னு போனை கீழே வச்சிட்டான். அப்புறம் அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, என்ன உனக்கு அறிவு இல்லையா, எத்தனை டைம் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, வேணும்னே என்னோட போனை அவாய்ட் பண்றியா, எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டியா, நான் உன்னோட அப்பா, எனக்கு பணம் வேணும்னா நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. என்னோட பொறுமைக்கு அளவு இருக்கு, இதுக்கு மேல என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு கத்துன்னு கத்துறான் மெசேஜ்லயே. இதை பார்த்துனே அப்படியே காவுட்டுக்கு கடுப்பாயிருச்சு. மெசேஜ் பண்ணுனா எப்படி நம்பர் இருந்தா தானே பண்ணுவான், நம்பர் இல்லைன்னா பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நம்பரை கழட்டி போட்டான். வெறும் மொபைல கையில வச்சிட்டு இருக்கான். இங்க பார்த்தா பணத்தை திரும்ப கொடுத்துட்டான்னு சொல்லி அப்படியே வெண்லாங்குக்கு கடுப்பா இருக்கு. அவன் ஏன் இப்படி பண்றான், சே ஏன் இந்த மாதிரி பண்றாங்கிற மாதிரி அப்படியே டென்ஷனா இருக்கு. இவன் மெசேஜ் பண்ணுவான், ரிப்ளை பண்ணுவான்னு எதிர்பார்த்து தான் பண்ணிருப்பான். பட் அவன் அமௌண்ட் திரும்ப கொடுத்துட்டான்னு இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க நம்ம செங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஹுவாய் உங்ககிட்ட சொல்றாங்க. நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்ல, நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க, இல்ல நானும் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன்னு சொல்ல, அவங்களுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, ஸோ
நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, நான் போக மாட்டேன், டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செங் அப்படி லைட்டா கண்ணை திறந்து பாக்குறான். மிஸ்டர் ஷேங் நீங்க எந்திரிச்சிட்டீங்களான்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி பாக்குறான். அவன் ட்ரெஸ் ஃபுல்லா ஒரே பிளட்டா இருக்கு. ஒன்னும் இல்ல, ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, உண்மை என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல, போலீஸ் வந்துச்சு, உங்க பிரதரை கூட்டிட்டு போயிட்டாங்க, உங்க பிரதர் வந்து உங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்திருந்தாங்க, பட் எப்படியோ காப்பாத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது அவனா பண்ணாங்கிற மாதிரி ஷேங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்திருக்கோம், அது ரிசல்ட் வந்தனே எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, கரெக்டா வெண்லாங்க அங்க வரான். ஹுவாயிங் நீ என்ன எப்பயுமே ஹாஸ்பிட்டல்லையே தான் இருப்பியா? உனக்கு டயர்டே ஆகாதா டெய்லி ஹாஸ்பிட்டலே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா நிக்கிறான். அசிஸ்டன்ட் பையன் போய் பக்கத்துல இருக்க, இங்க பாரு, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா என்ன இல்லைன்னா உனக்கு என்ன, வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி செங்கு சொல்றான். நீ எதுக்கு இங்க வர, போ அங்கன்னு சொல்ல, நான் ஒன்னும் உன்கிட்ட வரல, நான் அவன் கிட்ட பேசத்தான் வந்தேன்னு சொல்லி அப்புறம் ஷெங் சொல்றான், நீ இப்ப இங்க என்னதான் ட்ரை பண்ண வந்திருக்கேன்னு. உடனே டென்ஷன் ஆச்சு ஹுவாயிங்க்கு. அவகிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்ல, அப்ப என்கிட்ட இவன் இந்த மாதிரி பேசினா உனக்கு பரவாயில்லையான்னு வேணலான்னு கேட்கறான். அவன் மூடு சரியில்லை, வர வர அவனுக்கு ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை, அதனால தான் அப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் மிஸ்டர் ஷேன் கிட்ட சொல்றான். எனக்கு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனை இல்லையா, காட்டு வேற உன்னை விட்டுட்டு போயிட்டான், ஸோ அதனால அதுவே உனக்கு அப்செட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் அதிகமா போயிட்டே இருக்கு. பேசிட்டே இருக்கும்போது ஹுவாயிங் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி ஷேங்குக்கு தான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அப்புறம் டாக்டரை கூப்பிட, அவனுக்கு வந்து என்ன பிளட் குரூப்னு டாக்டர் கேட்கறாங்க. அவனே என்ன மாதிரி ஆள்பான்னு சொல்ல, இல்ல என்னோட பாஸோட பிளட் டைப் வந்து எனிக்மா அப்படின்னு சொல்லிட்டான். அசிஸ்டன்ட் சொன்னதை கேட்டுன்னு ஷெங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சேம் டைம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே தான் காட்டுறாங்க கவுட்டோட சிஸ்டருக்கு. இப்போ ஓகே நீங்க ஒரு 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நர்ஸ் இந்த பக்கம் போக, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி குயின் கேட்குறா. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, அது உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு உனக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் கேட்டுட்டே இருக்கா. அப்பா கால் பண்ணாரான்னு சொல்ல, ஆமாம் என்ன பண்ணுறது விடு, இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாச்சே. நீ ரொம்ப பாவம் இல்லை, எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன், இப்போ என்னோட சர்ஜரிக்கும் வேற நீ தான் செலவு பண்ணுற, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானும் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு, நீ எனக்காக எல்லாமே செய்கிற, பட் இருந்தாலும் நான் தானே உன்னை கஷ்டப்படுத்துறேங்கிற மாதிரி சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உனக்காக பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு கவுட்டு சொல்ல, நான் ரீசெண்டாக பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், நீ ஒரு ஆப்சன்ட் மைண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கேன், என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, நான் என்னோட வேலையை விட்டுட்டேன்னு சொல்லி கவுட்டு சொல்கிறான். நானும் நினைச்சேன் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு, ஏன் திடீர்னு வேலையை விட்டுட்ட, உனக்கு வேலைக்கு போக பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடு நான் பாத்துக்கிறேன், நானும் சீக்கிரம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னை பாத்துமா நான் பாத்துக்குவேன்னு சொல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கவுட்டு சொல்றான். அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக்கா இருக்கு சிஸ்டருக்கு. சேம் டைம் அடுத்து வெண்லாங் வெளியே இருக்க, அங்க செக்ரட்டரி வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க, இப்ப இன்னும் கோமாலதான் ஸ்டார் இருக்காரு, பாத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் ஸ்டேபிள் ஆகலான்னு நினைக்கிறேன், ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி மிஸ்டர் ஷேங் எங்க இருக்காருன்னு சொல்லி வெண்லாங் கேட்கறான். பாஸோட பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க, எனக்கு என்னமோ அவர் ரொம்ப பவர்ஃபுல்னு நினைச்சிட்டு அவன் ஓவரா பண்ற மாதிரி இருக்குடா, ஆனா அவன் இப்படிதான் தேவையே இல்லாம அவன் வேலை பார்த்துட்டு இப்ப அவனுக்கு தான் பிரச்சனை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி வெண்லாங் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் விடுங்க பாத்துக்கலாம், எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாதிரி வர்றது சகஜம் தானுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹுவாயங் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் எப்பயுமே வெளியே பார்த்தா கோவமா தான் இருப்பான், ஆனா அவன் ரொம்ப நல்லவன், அவனோட சேஃப்டி அவன் பார்க்கவே மாட்டேங்கிறான், அவனும் நார்மலான ஒரு பர்சன் தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, விடு இது எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் நானே அவர்கிட்ட பேசுறேங்கிற மாதிரி செக்ரட்டரி சொல்றான். ஹுவாயிங் படுத்திருக்க, அவனை பார்த்துட்டே மிஸ்டர் ஷெங் உட்காந்துருக்கான், ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்புறம் ஹுவாயின் தூங்கும் போதே அப்படியே தூக்கத்திலே அவனுக்கு ஏதோ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு, ஏதோ ஞாபகத்துல இருக்கும் போல, ஆள் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கு. அவன் ஏதோ பார்ல உட்காந்துருக்கா, ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க ஷெங்க பத்தி. இந்த ஷெங்குக்கு ஒமேகாவை அழுக வைக்கிறதே ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பேசிக்கலி எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா, அவங்க ஒமேகா அழுகும் போது சந்தோஷப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அவன் கேட்கறான். கேட்கும் போது ஹுவாயிங்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, அதை பத்தியே யோசிச்சிட்டே இருக்கான். ஏன் இந்த மாதிரி தோணுது அவன் மனசுலன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கான், உத்து உட்காந்து. அதாவது நம்ம கண்ணாடிலாம் பார்த்தா கண்ணு தண்ணி வரும்ல, அந்த மாதிரி நினைச்சானான்னு தெரியல. சுத்தி பாக்குறான் மூஞ்சிய, ஒண்ணுமே ரியாக்ஷனே தெரியல. அவனோட கசின் அங்க வரான். அவன் கிட்ட பேசலான்னு வர, அவன் டக்குன்னு எதுவுமே சொல்லாம இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்ல, ஏண்டா உன்னை பார்க்க தாண்டா வந்தேன், ஒரு கசினை பார்க்க வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, ரீசன்லாம் தேவையில்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசி அவன் அமைதியா இருக்கான். வர வர நீ ஒரு மாதிரி இருக்க, கண்ணாடியை பார்த்துட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா, இல்ல நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உவாயிங்க எதுவுமே பேசாம ஆமான்னு மட்டும் சொல்றான். உண்மையாவான்னு அவன் கேட்கறான். ஆமான்னு சொல்லிட்டு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா, இப்போ ஒருத்தர் அழுகுறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒருவேளை சோகமா இருக்கலாம், சோகமா இருந்தாதான் அவங்க லைஃப்ல அழுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் நான் உன்கிட்ட பெட் பண்ணி சொல்றேன், நீ கண்டிப்பா அழுகவே மாட்ட, நீ அழுது நாங்க பார்த்ததும் கிடையாது, நீ அழுகவும் மாட்ட கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஆனா ஹுவா இங்க ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு, ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் அங்க இருந்து ஏதோ ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கு, அதை எடுத்து சாப்பிடுறான். அதை சாப்பிட்டு கசின் பை இது என்னடா நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாயில போட்டோன்னே அப்படி இந்த பக்கம் கீழே வச்சுட்டான். சுத்தமா அது பிடிக்கவே இல்லை அவனுக்கு. இதுல என்னடா போட்டிருக்க, என்ன கலந்துருக்கன்னு சொல்ல, அதுல ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி இவன் அமைதியா இருக்கான். இவன் தான் ஏதோ ரெடி பண்ணிருப்பான் போல அந்த பிஸ்கட்ல ஏதாவது
அதாவது இவனோட ஃபெர்மோன்ஸ் வச்சு ஏதோ பண்ணியிருப்பான் போல இருக்கு. நீ தப்பான பில் சாப்பிட்ட, அதனால தான் உனக்கு அப்படி இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எஞ்சி அந்த பக்கம் போயிட்டா ஹுவாயும். கசின் பையனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிட்டு ஹுவாயும் அப்படியே உட்காந்துருக்கா. அவனோட செக்ரட்டரி வரான். செக்ரட்டரி வந்து, சார் உங்க ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாமே நார்மலா தான் இருக்கு, உங்க கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பயே இவன் அழுகலன்னு இவனுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாவே இருக்கு. அதாவது அழுகணும்னு சொல்லி இவன் ரொம்ப ட்ரை பண்ணுவானா, ஏன்னால அழுக முடியலன்னு சொல்ல, நீங்க ரொம்ப அக்ரெசிவ், நீங்க எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் அழுக முடியாதுன்னு சொல்ல, ஆனா எனக்கு அழுகணுமே, அதுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுன்னு சொல்ல, சார் தெரியல, நீங்க வேணா தெரபிஸ்ட்டை போய் பார்க்குறீங்களாங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் கேட்குறான். நீ சொல்றதுக்கு காரணம் என்ன, மென்டலாக எனக்கு ஹெல்த் சரியில்லைன்னு சொல்றியா? நான் அந்த மாதிரி சொல்ல சார், நீங்கள் சொல்றதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹியூமன் நேச்சர் வந்து எல்லாருக்குமே அழுகணும், ஆனால் நான் ஏன் அழுகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, ஏதாவது வலி இருந்தால் தான் எல்லாரும் அழுகுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் அதெல்லாம் வேணும் சார், அப்படி இருந்தால் தான் நமக்கு அழுக வரும், இல்லைன்னா அழுக வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் அழுகணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுவான் போல, கண்ணெல்லாம் செக் பண்ற அளவுக்கு அழுகிறதுக்காக இவன் ட்ரை பண்றான். பட் எதுவுமே இவனுக்கு யூஸ் இல்லை. ஷெங்கோட போட்டோ தான் இவன் போர்ட்ரேட் வரைஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் ஒரு வழியா ஹுவாயின் அவனோட ட்ரீம்ல இருந்து வெளியே வந்துட்டா. கண்ணு திறந்து பாக்குறான். என்னாச்சுடா உனக்கு, என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே அப்படியே பக்கத்துலேயே மிஸ்டர் ஷேங் உட்காந்துருக்காரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணி, எந்திரிக்காத நான் டாக்டர் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் பெல் அடிக்கிறான். டாக்டர் வர மாதிரி தெரியல. அவனே டாக்டர் கூப்பிட போறான். மிஸ்டர் சேங் ப்ளீஸ் போகாதீங்க, என் பக்கத்துலேயே இருங்கன்னு சொல்ல, இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி நான் போவேன், கையெடு முதல்ல அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இவன் விட மாட்டேங்கிறான். நான் நல்லா தான் இருக்கேன், ப்ளீஸ் என் பக்கத்துலேயே இருங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். நான் போயெல்லாம் சொல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், பட் நான் உன்கிட்ட சொன்னது தப்பு, நான் ஆல்பா கிடையாதுன்னு சொல்ல, நீ எனிக்மாங்கிறது எனக்கு தெரியும், கொஞ்சம் அமைதியாயிரு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சிங் சொல்றான். ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ உண்மையை நான் லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா லவ் பண்றேன்னு டக்குன்னு எந்திரிக்க ட்ரை பண்றா ஹுவாயின். நீ முதல்ல படு, மூவ் ஆகக்கூடாது, சொல்லுன்னு சொல்ல, உண்மையாவே நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், உங்க கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அப்ப நான் ஹர்ட் ஆனா உன்னால அதை தாங்க முடியாதுல்ல, அப்ப நீ ஹர்ட் ஆனா மட்டும் அதை பார்த்துட்டு என்னால ஹாப்பியா இருக்க முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைன்னு தலையாற்றான். நீங்க படு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு மறுபடியும் போறான். கையை பிடிச்சி இழுக்கிறான். பின்னாடி அப்படியே அங்க பிளட் வர ஆரம்பிக்குது. நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டில, நான் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டே இருப்பேன், உன்னோட பிளட் ரொம்ப ரேர், பிளட் கிடைக்கிறது கஷ்டம், இப்ப நீ இந்த மாதிரி பண்றதுனால உனக்கு பிளட் வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு டக்குன்னு அவன் கையை அவன் குத்திக்க போறான். மிஸ்டர் சிங் என்ன பண்றீங்கன்னு சொல்ல, இப்போ உனக்கு புரியுதா, நீ ஓகே ஓகேன்னு சொல்ற, ஆனா உனக்கு பிளட் வரும்போது அதை பார்த்துட்டு என்னால ஏத்துக்க முடியாது, இப்ப நான் ஹர்ட் ஆனா அது உன்னால ஏத்துக்க முடியுமா, அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் ஷேங் சொல்றான். அதை கேட்டுனே ஹுவாயிங்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. அப்புறம் அங்க வந்து நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்து அவனுக்கு பின்னாடி அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஓகே சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பட் பார்த்து நடந்துக்கோங்க, பிளட் வராம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த பக்கம் போயிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஷேங் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உங்களோட பிளட் ரிப்போர்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, ஸோ மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நர்ஸ் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹுவாயிங்க்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆமா, ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சிக்கு இருக்க அந்த ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் பிளட் ரிப்போர்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்ல, என்னது நான் எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும், நான் எஸ் கிளாஸ் ஆல்பா இல்லை அப்படின்னு சொல்ல, இது கேட்டு ஹுவாயிங் சிரிக்க ஆரம்பிக்கிறா. எங்குக்கு தூக்கி வாரி போடுது. ஆட பாவி பையில இவன் என்னடா பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்க. சேம் டைம் பென்லாங்க காட்டுறாங்க. பென்லாங்க அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கான் மொபைலை பார்த்துட்டு. இங்கேதானே கவுட்டோட சிஸ்டர் இருக்கா, போய் பார்த்துட்டு வரலாமா, இல்லை வேணாம், இல்லை போய் பார்க்கலாம், என்னோட கிளாஸ்மேட்டோட சிஸ்டர் இருக்கும்போது பார்க்கறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலான்னு போக கரெக்டாக ஆப்போசிட்ல பார்த்தா வாமிட் பண்ணிட்டு அப்படியே ஓடி வந்துகிட்டே இருக்கான் கவுட்டு. ரெஸ்ட் ரூம்குள்ள போய் அவன் வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். வெளியே நின்று கதவை தட்டிட்டு, ஏ கவுட்டு நீ உள்ள இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ ஓகேவா ஓகேவான்னு வெண்ணலாம் கேட்குறான். இவன் எங்கடா இங்கே வந்தாங்கிற மாதிரி செம்ம டென்ஷனாக இருக்கு கவுட்டுக்கு. நீ உள்ள இருக்கான்னு எனக்கு தெரியும், நீ ஓகேவா சொல்லு, கதவு துறன்னு சொல்ல, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அமைதியாகவே நிற்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஓகேங்கிற, கதவு தோற அப்படின்ட்டு அவன் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா வாமிட்லாம் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கு கவுட்டுக்கு. டக்குன்னு அப்படியே வெளியே வரா. ஃபுல் டயர்டுஸா இருக்கு. கவுட்டு கேட்குறான், நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னு. ஹுவாயிங் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவனை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல, மறுபடியும் எனக்கு வாமிட் வந்துருச்சு, அப்படியே உள்ள போயிட்டான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணிட்டே இருக்கான். என் மெசேஜ்க்குலாம் ஏன் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி வேணலான்னு கேட்குறான். மெசேஜா, நான் சரியா பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, என்ன சரியா பார்க்கல, அப்போ பணத்தை மட்டும் திரும்ப கொடுத்துட்ட, நான் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சுல்ல, அதனால தான் திரும்ப கொடுத்தேன்னு சொல்லிட்டு கவுட்டுக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கு. மிஸ்டர் ஷேன் உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்ல, உனக்கு என்னாச்சு, ஏன் வாமிட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எதுவுமே பேசல, கேஸ்ட்ரிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கவுட்டு உண்மையை சொல்லு, என்னாச்சு உனக்குன்னு சொல்ல, மிஸ்டர் ஷேன் எனக்கு எதுவும் இல்லை, இப்பெல்லாம் நான் என் ஃபேமிலியை பார்க்கறதுனால ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் ஃபோன்லாம் அவ்வளோ இதாக யூஸ் பண்ண முடியலன்னு சொல்ல, உண்மையாக சொல்லு, ஒமேகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்க, இதை பார்த்தா எனக்கு வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல, நான்லாம் எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் ஜோக் பண்ணாதீங்கிற மாதிரி கவுட்டு சொல்கிறான்.
சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலான்னு போகிறான். டக்குனு கையை பிடிச்சிட்டு நீ இன்னும் போக வேணாம், உனக்கு என்னாச்சு, என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, முதல்ல ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்க, ஆன் பண்ணி வை, என்னதான் ஆச்சுன்னு சொல்லுன்னு சொல்ல ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். உன்கிட்ட பணம் இல்லையா சொல்லு, நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி கேட்காம எதுவுமே பேசல. உன் மூஞ்சியை பாரு எப்படி இருக்குன்னு, சரியா சாப்பிடவே இல்லை போல இருக்கு. கவுட்டு நான் சொல்கிறதே கேளு, நானும் நீயும் ஒன்றா படிச்சிருக்கோம், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட கேட்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்ல இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு வேணாம், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் பார்த்துக்கிறேன், போதும் பரவாயில்ல, நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன், உங்களோட கன்சர்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் ஓடி போயிட்டான். அப்படியே வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, என்னடா இவன் பாட்டுக்கு போகிறானேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. சேம் டைம் அடுத்து இங்கே பிளட் ரிப்போர்ட்லாம் வந்திருக்குல்ல, திரும்ப திரும்ப ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற மாதிரி தான் இருக்குது. செங்கோட உடம்புல வந்து பாய்சன் கொடுத்தனால அந்த பாய்சனோட எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால அந்த குழந்தை வேணாம், அபார்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல ஹுவாயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அது எப்படி நீங்கள் அப்படி பண்ணலாம், என்னோட எனிக்மா பவர் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கும், அந்த குழந்தைக்கும் பவர் இருக்கும். ஸோ அதனால இந்த பாய்சன் வந்து அந்த குழந்தை எதுவும் பண்ணாது, அதனால இதை அபார்ட் பண்ணுறதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்ல இல்லை நீங்களே டிசிஷன் எடுத்துக்கோங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது வேணா டிசிஷன் எடுத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி செங்க பார்க்க செங்குக்கு கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை வேணாம் தான் நான் சொல்லுவேங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல அதை ஏற்றுக்கவே முடியல, டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஹுவான்னு சொல்கிறேன், என் குழந்தைய அபார்ட் பண்ண சொல்கிறீங்களா நீங்கன்னு. ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க, அந்த ட்ரக்கோட அந்த பவர் குழந்தைய அஃபெக்ட் பண்ணுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப டாக்டர் சொல்ல இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், பேசாம வா அப்படிங்கிற மாதிரி ஷேங்க வந்து ஹுவாயின் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அங்கே ஆர்கியூ பண்ணும்போது ஹுவாயின் சொல்கிறான், இல்லை எனக்கு இந்த குழந்தை கண்டிப்பாக வேணும்னு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல என்னோட பர்மனெண்ட் மார்க் உங்ககிட்ட இருக்க வரைக்கும் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது, என்னோட பவரில் 30% அந்த குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது, ப்ளீஸ் அந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு ஹக் பண்ணுறான். பட் எங்கனால ஏற்றுக்கவே முடியல, நான் எப்படி இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆக முடியும், எனக்கு இதில் விருப்பமே இல்லைன்னு சொல்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீ இதை ஏற்றுப்ப, எனக்கு புரியும், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக அவன் பேசுகிறான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடாங்கிற மாதிரி செங்க எவ்வளவோ பேசுகிறான். பட் இவன் எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஹுவாயின் கெஞ்சிரான், இது வந்து நான் எதிர்பார்க்காம நடந்ததான், பட் ப்ளீஸ் எனக்கு வேணும்னு சொல்ல ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் சத்தியமாக நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல இதுக்கப்புறம் ஏதாவது என்கிட்ட பொய் சொன்னேன்னு தெரிஞ்சுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி செங்கு செம்ம டென்ஷனாக காத்துறான். ஹுவாயினும் சொல்கிறான் இதுக்கப்புறம் சத்தியமாக நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியாக இவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்கே கவுட்டையும் அவன் சிஸ்டரையும் காட்டுறாங்க. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சிஸ்டர் சொல்கிறா. இங்கே பாரு, முதல்ல நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம், இந்த ஊரை விட்டு போயிடலாம், அப்பா கண்ணிலையும் மாட்டக்கூடாது, அப்பாவுக்கு பணம் கொடுக்க முடியலங்கிற மாதிரி இங்கேருந்து போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இங்கே மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஊருக்கு போயிட்டா கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி கவுட்டும் சொல்கிறான். கண்டிப்பாக போய் தான் ஆகணுமாடா, எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் வேணா பேசுகிறேனே, உன்னை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்டா, ப்ளீஸ் சொல்கிறது புரிஞ்சுக்கோன்னு சொல்லி சிஸ்டர் சொல்கிறாங்க. பட் கவுட்டுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, ஒருவேளை இங்கே இருந்தால் வெண்ணில் அங்கே மீட் பண்ண வேண்டியது வருமோன்னு சொல்லி இந்த ஊரை விட்டு போகலான்னு பிளான் பண்ணுவான் போல. நான் சொல்கிறதே கேளு, அங்கே எல்லாமே பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல எப்படா முடியும், உன்னை தனியாக விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் கிட்டே ஹெல்ப் கேட்குறேன், ஃபியூச்சர்லேயே ஹெல்ப் ஆகும், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல கவுட் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த வெண்லாங் பையனுக்கு வீட்டில் இருந்தாலும் திரும்ப திரும்ப கவுட்டோட நினைப்பு தான் கண்ணு முன்னாடி வருது. கவுட் அங்கே உட்காந்துருக்க மாதிரி இவன் கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கு, அவன் கூட இருந்த எல்லா மூமெண்ட்டும் கண்ணு முன்னாடி வருது, அவன் பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்னடா இவன் பாடா படுத்துறான்னு சொல்லிட்டு திரும்ப அவனுக்கு கால் பண்ணுறான். அவனுக்கு நம்பர் போகவே மாட்டேங்குது. ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரில, ஃபோனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி கடுப்பாக இருக்குது. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல. கூட இருக்கும்போது ஒருத்தரோட அருமை தெரியாது, நம்மளை விட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட நினைப்பு நம்மளே சுற்றி சுற்றி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது கரெக்டாக வெண்லாங்குக்கு மேட்ச் ஆகுது. இப்போ தான் அவன் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஹுவாயினுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு தோணும் போல. ஹுவாயினுக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் நம்பர் எப்பயுமே இன்வாலிடாகவே இருக்குது, அவன்கிட்ட நான் பேசணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னு கேட்டால் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சா இன்வாலிட் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே வெண்லாங்க ஓட்டுற மாதிரி ஹுவாயின்னு சொல்கிறான். ஏய் நான் அவன்கிட்ட பேசணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அவன் ஏன் என்னை விட்டு போனான், வீட்டை விட்டு போனான், கம்பெனி விட்டு போனான், இப்போ அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப், எனக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நடக்குதுன்னு சொல்ல உண்மையாகவே சொல்லு, உனக்கு எதுவுமே தெரியலையா, உண்மையாக சொல்லு, உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா வெண்லாங், உனக்கு செக்ரட்டரி காவை பற்றி மைண்டு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல என்ன சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி வெண்லாங் சொல்கிறான். அதெல்லாம் உண்மை கிடையாது, நீ யோசிச்சு பாரு, உனக்கு காவுட்டுவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல என்ன பேசுகிற நீ, அதெல்லாம் இல்லை, எனக்கும் பிடிச்சிருக்குன்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, கண்டிப்பா லூசு மாதிரி பேசாத நீ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு சொல்ல நீ மறந்துட்டியா நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்ல இங்கே பாரு நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா, உன் கூட அன்னைக்கு இருந்த ஒமேகா யாருன்னு தேடிட்டே இருந்தில, அந்த ஒமேகா வேற யாரும் இல்லை காவுட்டோ அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் சொல்றான். என்ன சொல்ற நீன்னு சொல்ல ஆமா ஆல்ரெடி இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், உன் கூட இருந்த ஒமேகா காவுட்டு தான்னு சொல்ல என்னது காவுட்டோ ஒமேகாவா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. சரி ஓகே நான் மிஸ்டர் ஷெங்க்கு சூப் வைக்கணும், ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்படியே யோசிச்சுட்டே வெண்லாங் நின்றுட்டு இருக்க
அதுக்கப்புறம் அங்க கௌட்டோட அப்பாவை தான் காட்டுறாங்க. கௌட்டோ அப்பா எப்படியாவது கௌட்டோவை மீட் பண்ணுங்கிறதுக்காக தேடி தேடி அலைவார் போல. அவன் வீட்டுக்கு வரும்போது ஃபோன் வருது. டாக்டர் கிட்ட இருந்து பேசுறாங்க. ஒமேசா ப்ரொடக்ஷன் ஏஜென்சில இருந்து பேசுறோம். உங்க பையனோட நம்பர் சுவிச் ஆஃப்ல இருக்கு, அதான் அதை பத்தி பேச வந்தோம்னு சொல்ல, என் பையனுக்கு ஒமேகாக்கு என்ன பிரச்சனை, அவங்க 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்லையேன்னு சொல்ல, மறந்துட்டீங்களா உங்க பையன் ஒரு ஒமேகா, அடிக்கடி இங்க வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு போவாங்க, ஒமேகாவை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸோ அதனால சீக்கிரமா நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்கள ரீச் பண்ண முடியல, அதனால தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட நம்பருக்கு கால் பண்ணிருக்கோம்னு சொல்ல டென்ஷனா இருக்கு அப்பாக்கு. என்னது காட்டு ஒமேகா வாங்குற மாதிரி வேகமா அப்படியே ஓடுறாரு, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அப்புறம் இங்கதான் காட்டுறாங்க நம்ம ஹுவாயின் அழகா ஷெங்குக்கு ப்ரப்போஸ் பண்றான். ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு, அப்படியே ஒரு ஹாப்பியா இருக்குது. அப்படியே மேரி மீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கன்னு பேக்ரவுண்ட்ல அப்படியே ஒரு அழகான சாங் மாதிரி ஓடுது. அப்புறம் அங்க ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வர ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு அந்த மூமெண்ட் எல்லாம். அப்புறம் இதெல்லாம் நியூஸ்ல வந்திருக்கும் போல. நம்ம வெண்லாங்கோட ஆபீஸ்ல எல்லாரும் இந்த நியூஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷெங்கை பத்தியும் ஹுவாயுங்க பத்தியும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காசிப் போய்கிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு வெண்லாங் வரான். வெண்லாங்க பார்த்துன்னு எல்லாரும் ஸ்டாப் பண்ண அசிஸ்டன்ட் பையன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறான். பட் நம்ம வெண்லாங்க அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கௌட்டுவை பத்தி திங்க் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இந்த ப்ரப்போசலை பத்தி வேற அசிஸ்டன்ட் பையன் சொல்ல இன்னும் கடுப்பா இருக்கு. அப்படியே வெண்லாங் முறைக்கிறான் அவனை திரும்பி. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோடு ரொம்ப கியூட்டா அழகா இருக்க போது. நாளா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.